எஸ்ஐஆர் வந்து நம்ம ஏற்றுட்டு இருந்தாலும் கூட நான் வந்து களத்தில் பார்க்குறப்ப இதை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு நன்மை உண்டாக்கிட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி 10,000 கொடுத்தது இப்ப திருப்பி கேட்கறாங்களா, நோட்டீஸ் விட்டுருக்காங்களா? சோ அப்படி பண்ணிட்டு இங்க வந்தா எப்படி இருக்கும்? வரவேற்பு இருக்குமா? பயப்பட வேண்டியது அதிமுக. அமித்ஷா வராரு, புது கட்சிகள் வந்து இருக்கின்றது. அதெல்லாம் பாக்குறப்ப ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த ஆட்சியிலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அந்த பள்ளி கட்டிடங்கள்லாம் நீங்க பராமரிப்பு ரொம்ப குறைவா. பல பள்ளி கட்டிடங்கள்ல மேல போறதுக்கு படி கிடையாது, மொட்டை மாடிக்கு போறதுக்கே படி கிடையாது. கூட்டணி கட்சியில டிமாண்ட் வச்சா தான் கூட்டணி கட்சி. ஆனா வந்து அதுக்காக கூட்டணியில இருந்து யாரும் மக்களை கவர்கின்ற அளவிற்கு அவருடைய பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் அப்படி மாறிடுன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு சரிஸ்மா வந்து அவருக்குன்னு உருவாகி இருக்கும். அது மிஸ்ஸிங்ல தான் எனக்கு தோணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ஈஸ்வரன் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026க்கான தேர்தல் களம் தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது, எதிர்கட்சிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது? ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அளவில்லாத திட்டங்களை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. அளவில்லாத திட்டங்கள் என்றது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் சொல்றீங்களா? நடைமுறை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று. சரி. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். திட்டங்கள் என்று சொல்லுவதை விட அதனுடைய ரிசல்ட் பார்த்தாவே நமக்கு தெரியும். இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 11.19% இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்றைக்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதே போல மொத்தம் நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா 31 லட்சத்தி மேல 31 லட்சம் கோடிக்கு மேல உற்பத்தி, ஜிடிபி. ஆமா, உள்நாட்டு மொத்த உற்பத்தி 31 லட்சத்துக்கு மேல கோடி, 31 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். 16% முதலிடத்துல. ஆமா, அதனால வந்து அந்த குரோத் அப்படிங்கிறது காமிக்குது. ஏன்னா பல்வேறு சமூக நல திட்டங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாம இலவசம் மாதிரி தெரியும். ஆனா அதுவெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது. அது இப்ப மக்கள் மத்தியில அது முழுமையாக சேர்ந்து இருக்கிறது. அப்ப ஆளுகின்ற கட்சியினுடைய கூட்டணிக்கு அதுவே ஒரு பிளஸ் பாயிண்டா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, ஆதரவா இருக்கு. எதிர்கட்சியை பொறுத்தவரை எனக்கு என்னன்னா, எதிர்கட்சியினுடைய எதிர்பார்ப்பே எப்படி இருக்கும்னா, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இன்னைக்கு தேதியில வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதற்கான அந்த நிலைதான் இருக்கின்றது. புது கட்சிகள் வந்து இருக்கின்றது. அதெல்லாம் பார்க்கிறப்ப ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல எதிரில் இருக்கிற பிரதான கட்சி இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பு என்பது ஆளுங்கட்சிக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதிமுகனுடைய முகமாக இன்றைக்கு எடப்பாடியார் பார்க்கப்படுகிறார். நம்ம அதையும் கவனிக்கணும் இல்லையா? கட்சியில என்ன சிக்கல் இருந்தாலும், கட்டமைப்புல குறைபாடு இருந்தாலும் கூட முகமாக அவர் பார்க்கப்படுகிறார் இல்லையா? அது வாக்க மாறும் இல்லையா? இல்லை, அதாவது நீங்க சொல்றது ஒரு விதத்துல வந்து இப்ப வந்து அதிமுக வந்து இருக்கிற நிலைமையில அவர் தான் நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த கட்சிக்காரங்கிட்ட இருக்கு. பொதுவான மக்கள் மத்தியிலையும் இவங்க எல்லாம் பேசுறாங்க, யார் அந்த கட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கு. ஆனா வந்து இப்ப அவருக்கு வந்து இபிஎஸ் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்ப வந்து ஒரு நேரம் ஒரு மக்களை கவர்கின்ற ஒரு பேச்சாளராக மாறி இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு சினிமா நடிகனும் அதெல்லாம் இல்லை. அப்ப அந்த பேச்சு கவர்ற மாதிரி இன்னைக்கு மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு மாறி இருக்குதான் எனக்கு சந்தேகம். மக்களை கவர்கின்ற அளவிற்கு அவருடைய பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் அப்படி மாறிடுன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு சரிஸ்மா வந்து அவருக்குன்னு உருவாகி இருக்கும். அது மிஸ்ஸிங்ல தான் எனக்கு தோணுது. அதிமுகவுக்கான வாக்கு வங்கின்னு இருக்கும் இல்லையா? அந்த வாக்கு வங்கி காப்பாற்றுகிற இடத்துல எடப்பாடி இருக்காருன்னு பார்க்கலாம் இல்லையா? 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர்
எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு 5 ஆண்டு காலம். அது இருக்கும் இல்லையா அவருக்கான அந்த இது? அதான் அதிமுகவில் இரட்டை இலைக்குன்னு அந்த வாக்கு வங்கி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த வாக்கு வங்கி மட்டுமே வெற்றியை கொடுத்துறாது. நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி ஜெயிக்கணும்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கவங்க எல்லா ஓட்டும் தனக்கு வரணும், அது வந்து சேரணும். அதே போல வந்து நீங்க அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். அந்த விஷயமா அன்னைக்கு நடந்தாலும் கூட எதிரில் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது ஒண்ணு வந்து நம்முடைய பலம், இன்னும் எதிரினுடைய பலவீனம், ரெண்டுமே இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் ஆளுங்கட்சிக்கு பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். நான் இன்னும் கூடுதல் புரிதலுக்காக கேட்கிறேன். ஆளுங்கட்சிக்கு மீதான அந்த எதிர்ப்பு அலை இருக்கிறது என்பது உண்மை. அதை அவர் அறுவடை பண்ணல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, எதிர்ப்பலை வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். சரி. எவ்வளவு அதிகம் எவ்வளவு குறைவுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படி இருக்க அந்த எதிர்ப்பு அலை இன்னைக்கு வந்து முழுசா வந்து எதிர்கட்சிக்கு போறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வரலாம், ஆனா எதிரில் வேற ஆளே இல்லைன்னா முழுசா போகும். அப்ப வந்து ஒரு பெரிய வலிமையா அது மாறும். இந்த புதிய வாக்குகள், மாற்றத்திற்கான வாக்குகள், இது எல்லாமே வந்து அந்த எதிர்கட்சிக்கு போச்சுன்னு சொன்னா ரொம்ப பலமாய்ந்தவர்களா அவங்க மாறுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து 11 நடந்தது. 2011 அது ஒரு பெரிய அளவுல வந்து நடந்தது. காரணம் அதான் அது. பட் இன்னைக்கு தேதியில வந்து அதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா இருக்கு, எதிர்ப்பலை இருக்கிறது உண்மை. எதிர்ப்பலை இருக்கும், இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில பயணிக்கிறீங்க, எதிர்ப்பலை இருக்குன்றத நம்ம பார்ப்போம். துப்புரவு தொழிலாளர் போராட்டம் தொடங்கி அதையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்க இதே நாள்ல திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததுல ஒரு மாணவர் உயிரிழப்பு. இதெல்லாம் கூட்டணி கட்சியில இருக்க நீங்க எடுத்து சொல்ற இடத்துல இருக்கீங்களா, கேட்கிற இடத்துல இருக்காங்க அவங்க? அதாவது எந்த ஆட்சியினாலும் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். குற்றங்கள் நடக்காமே இருக்கிறதுக்கு எந்த அரசுமே எதையும் பண்ணிட முடியாது, அதான் செய்ய முடியும். ஆனா குற்றங்கள் நடந்தா வேகமா குற்றவாளிகளை பிடிக்கணும், வேகமா பிடிச்சு கோர்ட்ல கொண்டுட்டு போய் சீக்கிரமா கேஸை முடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலமா குற்றங்கள் நடக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா வந்து அரசனுடைய கடுமையான நடவடிக்கைகள் முழுசா குற்றத்தை குறைச்சிடும் அப்படின்னா எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாது, அது வாய்ப்பில்லை. இருக்கிற அரசாங்கம், இருக்கிற காவல்துறை குற்றங்கள் நடந்ததுன்னா எவ்வளவு வேகமா அந்த குற்றவாளிகளை கைது செய்யறாங்கிறத பொறுத்து தான் இந்த சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், அதுதான் எடுத்துக்க முடியும். ஆனா மக்கள் நினைக்கிற மாதிரி குற்றங்களே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது வேற கோணத்துல பார்க்கணும். வேற கோணம்னா என்னன்னா தனி மனித ஒழுக்கம் அதிகமாகணும். தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி தனி மனித ஒழுக்கம் மேம்பட்டதுன்னு சொன்னா நீங்க வந்து குற்றங்கள் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், இவன் கொலை பண்ணுவான்னு நம்மளால அசியூம் பண்ண முடியுமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இவன் வீட்டுக்குள்ள போனா இவங்களுக்கு சண்டை வரும்னு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த வீட்டுல இன்னைக்கு ராத்திரி திருடுவான் திருட மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியுமா? குற்றம் நடந்த பின்னாடி நடவடிக்கை எடுக்கிறது தான் நம்மளோட சிஸ்டம் இருக்கு. குற்றம் நடக்கிறத தடுக்கிறதுக்கான இதை பார்த்து பயந்து குறைச்சாதான் உண்டு. அப்ப தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான், அது வந்து பள்ளி நாள்ல இருந்து வரணும். அப்ப அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்யணுங்கிறதான், அதுதான் குற்றங்களை குறைக்கும். இப்ப கல்விக்கான விழா எடுக்கிறது, மேடையில முதல்வரை இந்த நான் முதல்வன் திட்டங்கள்ல வெற்றி பெற்ற மாணவிகள் அப்பான்னு அழைக்கிறது, இவ்வளவு நம்ம பாக்குறோம். ஆனா அடுத்த சில நாட்கள்ல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டடம் இடிந்து விழுந்து, சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் இறக்கிறார்ன்றது எதிர்ப்பலை உருவாகும் இல்லையா? அதுக்கு கூட்டணி கட்சியும் பொறுப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நான் என்ன பாக்குறேன்னா, இதை வந்து ஒரு அரசியலா நான் பார்க்கல. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தொகுதியில் இருக்கிற பல்வேறு பள்ளி கட்டடங்கள், அரசு கட்டடங்கள்லாம் நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ நம்ம வீடுகளுக்கும், நம்ம பர்சனலாக நம்முடைய வீடுகளுக்கும் அது மாதிரி அரசு கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னு சொன்னால், அந்த பள்ளி கட்டிடங்கள்லாம் நீங்கள் பராமரிப்பு ரொம்ப குறைவாக இருக்கு. இப்பவும் இருக்கு. இப்போ நம்ம வீடு இருக்கு, மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து தண்ணி தேங்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மழை சீசனுக்கு முன்னாடி இந்த குப்பையெல்லாம் கூட்டி முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுவோம். உடனே மேலே ஏதாவது மழை பெஞ்சா கூட மேலே போய் பாட்டு வருவோம், எங்கள் தண்ணி நின்றுச்சா அப்படின்னு. பள்ளி கட்டிடங்களில்
அதற்கான அந்த முயற்சிகள் குறைவா இருக்கு. பல பள்ளி கட்டிடங்கள்ல மேல போறதுக்கு படி கிடையாது, மொட்டை மாடிக்கு போறதுக்கே படி கிடையாது. இப்ப நானே போய் ஆய்வுக்கு போனோம்னா ஏணி வச்சு தான் ஏறுறேன். பல பள்ளி கட்டிடங்கள்ல மேல் மாடியில பாத்தீங்கன்னா மரம் வளர்ந்துருக்கு, அப்படியே தண்ணி நின்று 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 அப்படி பாசமா இருக்கும். அந்த தண்ணி தான் உங்களுக்கு வந்து சீலிங்ல இறங்குது. சீலிங்ல இறங்குற மேல்கூரையில இறங்குற அந்த தண்ணி தான் சுவர்கள்லயும் இறங்குது. இந்த இறங்குற தண்ணி தான் இதெல்லாம் இடிவதற்கு காரணமா அமையுது. அப்ப மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த பராமரிப்பு தான் இதுக்கான காரணமா இருக்கு. அதாவது கட்டடம் கட்டும் போது நம்ம தரமா கட்டுறோம், அது ஒரு பக்கம். தரமா கட்டினால் கூட இந்த பராமரிப்பை வந்து ஒழுங்கா வந்து அதை பாத்துக்கிறவங்க பார்க்கலன்னு சொன்னா யாருடைய கடமை? கடமைன்னா ஒரு 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 பள்ளிக்கூடம் அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு கடமை இருக்கிறது. அப்புறம் அதே போல அந்தந்த பகுதியில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருக்காங்க, யூனியன் பொறியாளர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்ப நான் திருச்செங்கோட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்கேன். இது வந்து அந்த யூனியன் என்ஜினியரோ அல்லது பொதுப்பணித்துறை என்ஜினியரோ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஹெட்மாஸ்டர் 2 பேரும் கையெழுத்து போடணும், வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலயும் வேணும். அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னு சொன்னா இந்த பராமரிப்பை ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப வந்து ஒவ்வொரு மழை சீசனுக்கு முன்னாடி இதை மேல வந்து கிளீன் பண்ணிருக்கணும். ஏன்னா மேல வந்து அந்த குப்பை வந்து விடத்தான் செய்யும். இல்ல இதை வந்து இன்னும் டைட்டா அரசாங்கம் பண்ணணும்னா ஒரு 3 months ஒன்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப மாசம் மாசம் கூட தேவையில்லை, 3 months ஒன்ஸ் வந்து இதையெல்லாம் செக் பண்ணி ஹெட்மாஸ்டரும் அந்த இன்ஜினியரும், ஏன்னா பொறியாளர்கள் இருக்காங்க. நீங்க வந்து பிடபிள்யூடியில ஹைஸ்கூல்லாம் பார்த்தா அந்த பிடபிள்யூடி கொண்டு வரும், அதுக்கு பொறியாளர்கள் இருக்காங்க. ஸோ இதை வந்து எத்தனை பள்ளிக்கூடம் வந்துட போகுது? 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தை அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாதா? பண்ணிட்டு 2 பேரும் இதை என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து அதை ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன். சென்னையில இருந்து ஆன்லைன்லயே அதை வந்து கண்காணிக்கலாம். ஆன்லைன்லயே அவங்க வந்து போட்டு பதிவு பண்ணிடலாம், நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம். அதை மீறியும் நாளைக்கு வந்து ஒரு டேம்னஸ் வருது, லீக் வருது அப்படின்னு சொன்னா அவங்க பொறுப்பாக்கிடலாம். அப்ப இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இது மட்டும் தான் அதை தீர்க்கும். இல்ல இப்ப நம்ம இதை தாண்டி நம்ம துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைலாம் இருக்கு. நான் பொதுவா கேட்கிறேன், இந்த குறைகளை எல்லாம் உங்களால கொண்டு போய் சொல்ல முடியுதான்ற ஆளுங்கட்சிக்கிட்ட? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம ரீச் பண்றதுனாலதான் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப திருச்செங்கோடுலாம் எடுத்தீங்கன்னு நாமக்கல் மாவட்டம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல வந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டங்கிறது மாசத்துல ஒரு நாள் கலெக்டர் தலைமையில நடக்கும். அது மாவட்டம் அப்படிங்கிறப்ப நாமக்கல் எடுத்தீங்கன்னா நாமக்கலுக்கு தான் வரணும். குமாரபாளையத்திலிருந்து, பள்ளிப்பாளையத்திலிருந்து, திருச்செங்கோட்டுல இருந்தோ, மலசமுத்திரத்துல இருந்தோ மாசம் மாசம் வந்து இங்க வர்றது வந்து எல்லாருமே வரமாட்டாங்க, ரெகுலரா வர்ற அசோசியேஷன்ல வருவாங்க. அதை வந்து நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி என்ன மாத்தினேன், ஒவ்வொரு தாலுக்காவுக்கு இதை போடுற மாதிரி பண்ணேன். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஆடியோ தலைமையில். அப்ப அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்துருவாங்க. இப்ப இது வந்து இப்ப விவசாயிகளுக்கு அவங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு உதவியா இருக்கு. இது மாதிரி இப்ப சொன்னோம் கேட்டாங்க, நம்ம எடுத்து சொன்னோம் கேட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி பண்றதுதான். ஆனா வந்து இப்ப நம்ம சொல்லி பண்ணாத எதுவும் இல்லை. பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து யார்கிட்ட கொண்டு போக முடியுமோ அவங்கள்ட்ட கொண்டு போக முடியுது, அவர்கிட்ட தீர்க்க முடியுது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அதை உறுதிப்படுத்துறதா இருக்கும். மக்கள் அதை பார்ப்பாங்க. இல்ல அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு ஒத்துக்க மாட்டாருல்ல. இல்ல இது நடந்திருக்கு, கட்டிடம் விழுந்திருக்கு. இல்ல கட்டிடம் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்னதுதான். இது வந்து தமிழ்நாடு பூரா எவ்வளவோ கட்டிடங்கள் இருக்கு. இதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்கா இதை வந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். உங்களுக்கு சொல்றது மட்டுமல்ல, இது மாதிரி அரசு கட்டிடங்கள்ல ஆய்வு செஞ்சு அதை ரெக்கார்டு வைக்கணும் அப்படிங்கறத வந்து சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கேன். என் சட்டமன்ற உரைகள்ல பார்த்தாவே இது இருக்கும். ஒரு 3 வருஷம் முன்னாடியே நான் பேசியிருக்கேன். பட் இன்னும் அந்த சிஸ்டம் வந்து இன்னும் வந்து பர்ஃபெக்டா வந்ததுன்னா இது மாதிரி பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் முழுசா வரல, முயற்சி தொடங்கியிருக்காங்க. திமுகவுடைய இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தேர்தல் நெருங்க இன்னும் 2-3 காலங்கள்ல பல டிமாண்டை வைப்பாங்க. கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி திமுகவிலிருந்து வெளியேறினால் அதிமுக, ஆனா இன்னைக்கு ஒரு புதிய கதவு தொடங்கி இருக்கு அப்படின்னு பலரும் ஆர்வம் சொல்றாங்களே, அதை கவனிக்கிறீங்க? கூட்டணி கட்சினா டிமாண்ட் வச்சாதான் கூட்டணி கட்சி இல்ல.
அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் வந்து அதுக்காக கூட்டணியிலேருந்து யாரும் போகிற மாதிரி சூழ்நிலைகள் இங்கே இல்லை. கசப்பான அனுபவம் ப்ராக்டிக்கலா நான் வந்து கூட்டணியில இருக்கிறதுனால சொல்றேன். சரி. கூட்டணியில இருந்து யாரும் போற மாதிரி அதுக்கான சூழ்நிலைகள் இருக்க மாதிரி தெரியல. இந்த ஆர்வம் சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன? ஆர்வம் சொல்றவங்களுக்கு அப்புறம் ஏதோ பண்ணணும் இல்லையா, அவங்களும் சர்வே ஆகணும்ல. அப்ப ஆர்வம் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்றது தானே, ஒவ்வொரு தேர்தலையும் ஆர்வம் சொல்றது தான். அதனால வந்து அதற்கான சூழ்நிலைகள் இல்லைங்கிறது மட்டும் என்னால் சொல்ல முடியும். திமுகவுக்கும் கொங்கு மக்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்குமான உறவு எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு உறவு பாலம்? அது ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து முதலமைச்சரோடு நம்ம வந்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம், அமைச்சர்களோடு தொடர்பில் இருக்கோம். ஆனால் வந்து இது அந்த உறவுல எந்த ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவுடைய கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2024 தேர்தலையும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு எதிர்கட்சி, பிரதான கட்சி, ஒரு இதில் இருக்கிற கூட்டணிக்கு தலைமை இருக்கின்ற ஒரு கட்சி இல்லை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. மெகா கூட்டணி வரும்னு சொல்லத்தான் முடியும். அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பயந்து இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, எந்த கூட்டணியை பார்த்தும் திமுக கூட்டணி பயப்பட வேண்டிய நிலைமை இன்னைக்கு இல்லை, அதற்கான அவசியம் இல்லை. யார் எப்படி சேர்ந்து எல்லாம் ஒன்றா வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு திமுக கூட்டணி தயாராக இருக்கு. ஸோ அது வந்து முதலமைச்சரும் பல இடங்கள்ல அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இங்கே எதுவும் இல்லை. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன திட்டங்களை எதிர்பார்க்கலாம், இல்லை இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் மக்களை போய் சேர்ந்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க சிறப்பா? இல்லை, அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளிலே பல்வேறு திட்டங்களை யோசித்து செய்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதாக இருக்கலாம், பல விஷயங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமல் கூட பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அது ஒரு, அதாவது பெண்களுக்கு பார்த்து இந்த பெண்கள் தலை நிமிரணும் அப்படின்னு அதற்கான திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. பள்ளி கல்லூரிகளிலே படிக்கிற குழந்தைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தலை நிமிர வேண்டும் என்று அவர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மக்கள், அதிகாரிகளும் மக்களையும் சந்திக்கிற பல்வேறு விஷயங்களை இந்த ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள். அதன் மூலமா வந்து பட்டாக்கள் கொடுப்பதோ அல்லது இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனையோ, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் நேரடியாக மக்கள் வீட்டுக்கே சென்று அதை செய்யக்கூடிய அந்த தொடர்பு. ஏன்னா திட்டங்கள் யார் வேண்டுமானாலும் தீட்டி விடலாம், ஆனால் அந்த திட்டங்கள் மக்களை சென்று சேர வேண்டும். அதிகாரிக்கும் மக்கள் அதற்கான முயற்சிகள் இந்த ஆட்சியிலே எடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் இந்த ஆட்சியிலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இப்ப தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது. தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதல் மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். இதுவெல்லாம் பாராட்டக்கூடிய அந்த விஷயங்கள். நான் எதிர்பார்ப்பது தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்துவதற்கு கண்டிப்பாக ஒரு தீவிரமான முயற்சிகள் வேண்டும். ஏன்னா இப்ப பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களை சுற்றி, கல்லூரிகளை சுற்றி போதைப் பொருட்கள் விற்கின்றார்கள். கல்லூரியிலே பள்ளி மாணவர்கள் சார்ந்து அவர்களை தொடர்பு படுத்தி பல்வேறு குற்றங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் இன்றைக்கு வருகிறது. பள்ளி மாணவர்கள் தான் கல்லூரி மாணவர்கள் ஆகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் தான் பிறகு இந்த குடிமக்கள் எதிர்கால சமுதாயமாக மாறுகிறார்கள். அப்ப எதிர்கால தலைமுறை குற்றங்கள் இல்லாமல் நல்ல மனிதர்களாக வந்தால் கண்டிப்பாக மாநிலம் நன்றாக இருக்கும், நாடு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கு தேவையானது பள்ளி பருவத்திலேயே தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாக கற்பிக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய டீம் போட்டு அதுக்கு ஒரு குழு போட்டு ஆராய்ந்து செஞ்சால் கூட ஒர்த் டூயிங் இட். இது வந்து கண்டிப்பா பண்ணணும். அதை வந்து பள்ளி நாள்லயே வந்து அதை வந்து நம்ம கற்பித்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா எதிர்காலத்துல குற்றங்கள் குறையும். இப்ப தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இன்னும் பல மடங்கு வளர்வதற்கு இது உதவியாக இருக்கும். பீகார் தேர்தலை முடித்து விட்டும் அடுத்து தமிழ்நாடை நோக்கி வருகிறோம். திரு அமித்ஷாவுடைய அந்த பேச்சு, தமிழ்நாடு தயாராக இருக்கிறதா, திமுக கூட்டணி தயாராக இருக்கா திரு அமித்ஷா அவர்களை எதிர்கொள்ள? பீகார் தேர்தலில் 10,000 ரூபாய் கொடுத்தவெல்லாம் திருப்பி கேட்கறாங்களாமே. நீங்க தேர்தல் முடிச்சு மகிழ்ச்சியா சொல்றீங்க, இந்த தேர்தலுக்கு முன்னாடி 10,000 கொடுத்தது இப்ப திருப்பி கேட்கறாங்களா, நோட்டீஸ் விட்டுருக்காங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டு இங்க வந்தா எப்படி இருக்கும், வரவேற்பு இருக்குமா? அதாவது நான் தான் முதல்ல சொல்றேன், இது யார் என்ன சேர்ந்து எப்படி ஒன்றாக வந்தாலும் எங்களுடைய கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது. அதில் ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியும். நான் மட்டுமல்ல,
ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக மட்டுமல்ல, பொதுவாக இது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பேசுகின்ற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே சொல்வதே வந்து திமுக கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இல்ல சார், நம்ம இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. திரு அமித்ஷா வருகைக்கு பிறகுன்றது அந்த அமித்ஷான்ற பேரே ரொம்ப கனமா வச்சிருக்கிறாங்க. ஒரு வியூகம் இருக்கு, அதை அங்க அப்ளை பண்ணா மாறிடும் அப்படின்றாங்க. ஆபரேஷன்றாங்க. அவர் 2014 இருந்தே வந்துட்டு தான் இருக்காரு. 2014 இருந்தே அமித்ஷா வந்துட்டு தான் இருக்காரு. 24லயும் வந்தாரு, 21லயும் வந்தாரு, 19லயும் வந்தாரு. எப்ப வராம போயிட்டாரு அவரு. அதனால வந்து அது வந்து பேசுறதுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும்னு பேசிட்டு இருக்கோம். அதனால பெரிய மாற்றமோ மாறுதலோ வந்துடாது. பயப்பட வேண்டியது அதிமுக. அமித்ஷா வராரு அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டியது அதிமுகவா தான் இருக்கணும். அதுல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இல்லையா. ஏன்னா வந்து ஒரு பக்கம் அதிமுகவோட கூட்டணிம்பாங்க, அந்த பக்கம் அதிமுக தலைவர்களை, கருத்து வேறுபாடு உள்ள தலைவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இப்ப இதெல்லாம் அதிமுக தானே பயப்படணும், வேற யாரும் எதுக்கு பயப்படணும்? இல்ல சார், இப்ப அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதை விட பாஜகவுடைய கூட்டணியில தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்குதுன்னு சொல்ற திமுக கவனமா இருக்கணும் இல்லையா? அந்த பயம் இருக்கும் இல்லையா? இல்லைங்க, அதாவது இப்ப நாங்க வந்து எதிரில் இருக்கிறோம். சரி, இது வந்து இன்னைக்குதான் நம்ம எதிரில் இருக்கிறோம்னு அர்த்தம் அல்ல. அவங்க எப்பவுமே வந்து நீங்க வந்து மகாராஷ்டிரா எடுத்துக்க, எல்லாம் எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட இருக்கவங்கள தான் காலி பண்றது வழக்கம். எதிரில் இருக்கவங்கள ஒண்ணு அவங்க பண்றது கிடையாது. ஆனா சொல்ல போனா உண்மையில அதிமுக தான் அமித்ஷா வராருன்னு பயப்படணும். தேர்தல் ஆணையம், இடி இதெல்லாம் நம்புறீங்களா இப்போது? அதாவதுங்க, நம்மளை பொறுத்த அளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க என்ன கொண்டு வந்தாலும் சரி, எதை கொண்டு வந்தாலும் சரி, அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் கூட, நான் வந்து களத்தில் பார்க்குறப்ப இதை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு நன்மையை உண்டாக்கிட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா அந்த முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுத்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஓட்டுகளை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுல ஒரு ரவுண்ட் இப்ப தேர்தல் பிரச்சாரமே முடிச்சிட்டாங்க. 234 தொகுதியிலையும் இந்த ஓட்டுகளை வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, ஏன்னா ஒரு பயம் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து இன்னைக்கு வந்து வீடு வீடா ஒரு பிரச்சாரத்தையே முடிச்ச மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கிறப்ப எனக்கு வந்து இன்டைரக்டா இது ஒரு அட்வான்டேஜா மாறிடுச்சோ அப்படின்னு தான் தோணுது. அமலாக்கத்துறை நம்ம எப்படி பார்க்கலாம்? அடுத்தடுத்து பல நடவடிக்கைகள், அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் அவங்க இப்ப எடுக்கல, அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடக்கிற ஒரு விஷயம் தான், கண்டினியூட்டி தான் அது. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அது என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா வந்து அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் எண்ணம் நிறைவேற மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.